வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து ஐரோப்பியர் கால வரலாற்றில் டச்சுக்காரர்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே ஐரோப்பியர்கள் அப்படின்னா யாருன்னு நம்ம சொன்னோம். போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனிஸ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இவங்க எல்லாத்துக்கும் ஆன ஒரு பொதுவான பேர் தான் ஐரோப்பியர் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட வகையில் இன்றைக்கி நம்ம டச்சுக்காரர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கிபி 1595 ஹாலந்து நாட்டிலிருந்து டச்சு வாணிப கப்பல்கள் கிழக்கு நாடுகளை நோக்கி பயணமாச்சு. அது அப்படியே இந்தோனேசிய தீவுகளை சுற்றி போச்சு. இதை தொடர்ந்து கிபி 1601 டச்சு ஐக்கிய கம்பெனி உருவாக்கப்பட்டது. வாணிபம் செய்ய, கோட்டைகள் கட்ட, போர் நடத்த, புதிய பகுதிகள் பிடிக்க அதிகாரம் பெற்றுக்கொண்டு டச்சு ஐக்கிய கம்பெனியாட்கள் களத்தில் குதிக்கிறாங்க. போர்த்துகீசியர்கள் மீது பாயிறாங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, டச்சுக்காரர்களுக்கும் போர்த்துகீசியர்களுக்கும் இடையில் ஒரு போட்டி தொடங்குச்சு. 17ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியர்களோட மோதுறாங்க. பலர் கோவாவில் வந்து போர்த்துகீசிய சிறைக்கு போனாங்க. அல்லது கழுமரம் ஏறினர்னு சொல்கிறாங்க. கழுமரம் ஏற்றி கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு நிலை அந்த காலகட்டத்தில் உண்டு. எனவே டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போர்த்துகீசியர்களுடைய ஆதிக்கம் எங்கே குறைவாக இருக்குதோ அப்படிப்பட்ட அந்த கிழக்கு கரையில் ஒதுங்குறாங்க. அவங்க மசூலிப்பட்டினம், தேவனாம்பட்டினம், திருப்பாதிரிப்புலியூர் இந்த மாதிரி இடங்களில் ஆலைகள், வாணிப தளங்கள் வைத்து வாணிபத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கிபி 1610 புலிக்காட்டில் ஒரு நிலையாக ஒரு இடத்த ஏற்படுத்திக்கிட்டாங்க. கர்நாடகத்தை ஆண்ட அரசர்களுக்கு காணிக்கைகள், பரிசுகள் கொடுத்து அந்த கர்நாடக அரசர்களுடைய நட்புறவையும் இந்த டச்சுக்காரர்கள் வச்சுக்கிட்டாங்க. டச்சுக்காரர்களுடைய முன்னேற்றத்தை போர்த்துகீசியர்கள் விரும்பலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாந்தோமிலிருந்து அந்த போர்த்துகீசியர்கள் புலிக்காட்டை கடல் வழியாக தாக்குறாங்க. ஏன்னா புலிக்காட்டில் தான் அந்த டச்சுக்காரர்கள் இருந்தாங்க. போர்த்துகீசியர்கள் அவங்கள தாக்க ஆரம்பித்தாங்க. இப்போர் கடல் போரில் போர்த்துகீசியருக்கு இருந்த பலவீனத்தை வெளிப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. போர்த்துகீசியர்களுடைய தாக்குதலுக்கு அஞ்சி டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, புலிக்காட்டில் கோட்டை எழுப்புறாங்க. இந்த கோட்டை எழுப்புறதுக்கு வேலூர் அரசருடைய ஆதரவை வாங்குறாங்க. கிபி 1612 போர்த்துகீசியர்கள் புலிக்காட்டை மேலும் தாக்கி சூறையாடுறாங்க. இருந்தாலும் 1615 போர்த்துகீசியர்கள் அரக்கான் அப்படிங்கிற ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சது போர்த்துகீசியர்களுடைய பலவீனத்தை உறுதிப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவில் தென்கிழக்காசியாவில் அவர்களுக்கு இருந்த ஆதிக்கமும் ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 1641 இலங்கையிலையும் தென்கிழக்காசியாவிலும் போர்த்துகீசியர்களுக்கு இருந்த தளங்களை டச்சுக்காரர்கள் கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. தூத்துக்குடியை 1658 நாகப்பட்டினத்தை 1659 டச்சுக்காரர்கள் பிடுங்கிட்டாங்க. நாகப்பட்டினத்தை தலைமையிடமாக வைத்துக்கொண்டு கோட்டை கொத்தளங்களையெல்லாம் டச்சுக்காரர்கள் அமைக்க ஆரம்பித்தாங்க. டச்சுக்காரர்களுடைய வலிமை பெருகியது. கடல் பயணத்திலையும் வாணிபத்திலையும் தொழிலும் டச்சுக்காரர்கள் பிற ஐரோப்பியர்களை விட ரொம்பவுமே திறமையுடையவர்களாக விளங்கியிருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய நோக்கத்தை உணர்ந்து செயல் வீரத்தை பயன்படுத்தி முன்னேறிக்கிறாங்க. கிழக்கிந்திய வாணிபம் அவர்களை ஐரோப்பிய மக்களுள் செல்வம் நிரம்பியவர்களாக்கியது. டச்சு பாதிரியார் புலிக்காட்டில் இருக்க வைத்து தனது சமய பணியெல்லாம் தொடங்கினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில் டச்சுக்காரர்கள் ரொம்பவுமே ஒரு சிறப்பான ஒரு ஆட்களாக உருவாகி இருக்கிறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, போர்த்துகீசியர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையே அந்த நேர்ந்து வந்த அந்த போராட்டங்கள் தான் என்னாச்சுன்னா அந்த போர்த்துகீசியர்களுக்கான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. அவங்க இலங்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டச்சுக்காரர்களிடம் இழந்திருக்கிறாங்க அந்த போர்த்துகீசியர்கள். இது எப்போ நடந்துச்சுன்னா 1638 பிறகு டச்சுக்காரர்கள் தூத்துக்குடியை 1658 நாகப்பட்டினத்தை 1659 அந்த போர்த்துகீசியர்கிட்டருந்து இந்த டச்சுக்காரர்கள் பறிச்சுக்கிட்டாங்க. கேரள கடற்கரையில் சில ஊர்களும் போர்த்துகீசியரிடமிருந்து டச்சுக்காரருடைய கைக்கு மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சோழமண்டல கடற்கரையில் நாகப்பட்டினமே டச்சுக்காரர்களுடைய தலைநகராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கு டச்சுக்காரர்கள் வலிமையான கோட்டை கொத்தளங்கள் கட்டி கொண்டனர். அந்த கோட்டையை டச்சு கம்பெனியின் கவர்னர் தம்முடைய இருப்பிடமாக வைத்து கொண்டார்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான்
டச்சு பாதிரியான ஆபிரகாம் ரோசர் அப்படிங்கிறவர் புலிக்காட்டில் தங்கி தன்னுடைய அந்த சமய பணிகளை எல்லாம் செய்து வந்தார் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. டச்சுக்காரர்களுடைய செல்வாக்கு அப்படியே உயர்ந்துக்கிட்டே போச்சு. அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. வாணிக தொழிலிலும், கப்பல் ஓட்டுவதிலும், தொழில்கள் அமைப்பதிலும், அந்த பொருளாதாரத்திலும், அறிவு நுட்பத்திலும் டச்சுக்காரர்கள் ஏனைய ஐரோப்பியர்களை விட பல படி அப்படியே விஞ்சி போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாணிகத்தை தொடர்ந்து நடத்தி வர்றதுக்கு, கைப்பற்றிய நாடுகளை ஆண்டு அனுபவிப்பதற்கு ஹாலந்தில் ஐக்கிய கம்பெனி ஒன்று நிறுவப்பட்ட பிறகு அந்த டச்சுக்காரர்களுடைய அந்த கைகள் வலுவுற்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய நோக்கம் இன்னதெனவும் அதை அடையக்கூடிய முறையும் துறையும் இன்னதெனவும் டச்சுக்காரர்கள் தெளிவாக திட்டமாக உணர்ந்திருந்தாங்க. எனவே அவங்க தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் ரொம்ப வேகமாக செயல்பட்டு ஒரு மிகச்சிறந்த பயனை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போது தமிழக வரலாற்றில் அந்த டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. ஓரளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாணிகத்தின் மூலமாக மிகப்பெரிய பயனை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த நம்முடைய இந்தியாவில் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் கிடைத்த அந்த வணிக பொருட்கள், இந்த வாசனை பொருட்கள், இந்த அபின் போன்ற பொருட்கள், அப்புறம் இந்த பட்டாடைகள், அப்போ இதுலையெல்லாம் அவங்க ரொம்பவுமே ஆர்வமுள்ளவங்களாக இருந்து அதற்காகத்தான் இந்த இந்தியாவுக்குள்ளே அந்த வணிக கம்பெனியை நிறுவனம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இவங்க வந்தாங்க. ஆரம்ப காலத்தில் போர்த்துகீசர்கள் மூலமாக இவங்களுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் ஏற்பட்டுச்சு. போர்த்துகீசர்கள் இந்த டச்சுக்காரர்கள் இருந்த பகுதிகளையெல்லாம் எவ்வளவோ தாக்கியும் கூட அந்த டச்சுக்காரர்கள் தங்களுடைய கொள்கையில் ரொம்பவுமே உறுதியாக இருந்தாங்க. அதற்காக அவங்க அந்த கொள்கைக்காக எத்தனையோ அந்த துன்பங்களை அனுபவித்தாலுமே கூட நம்முடைய வாணிக நோக்கம் முன்னேறணும், நாம் மேற்கொண்ட செயல் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் அந்த டச்சுக்காரர்கள் ரொம்பவுமே முழுமையாக ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 17ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் தான் அந்த டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்த்துகீசரோட மோதுறாங்க. அதில் நிறைய பேர் அந்த கோவாவில் போர்த்துகீசிய சிறைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அங்கே கழுமரம் ஏற்றியெல்லாம் கொண்டிருக்காங்க. கழுமரம் ஏற்றுதல் அப்படிங்கிறது ஒரு கொடூரமான ஒரு தண்டனை. ஒரு கம்பில் அப்படியே உட்கார வைக்கிற மாதிரி ஒரு கூர்மையான கம்பில் உட்கார வச்சு அப்படியே கொலை பண்ணுறது. நீங்கள் கழுமரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அப்போ இந்த மாதிரியான தண்டனைகளை எல்லாம் அவங்க அனுபவித்து எத்தனையோ பேர் துடிதுடித்து இறந்தாலுமே கூட தாம் எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கமானது நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் அந்த டச்சுக்காரர்கள் ரொம்பவுமே ஒரு முனைப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. அவங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட தங்களுடைய அரசை ஒப்படைக்கக்கூடிய காலம் வரைக்கும் அவங்க அந்த வணிக செல்வாக்கு அப்படிங்கிறது டச்சுக்காரர்கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அதில் முக்கியமாக டச்சுக்காரர்கள் ஆண்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கெங்கெல்லாம் அந்த கோட்டை எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் புலிக்காடு, இந்த 2 பகுதியும் டச்சுக்காரர்களுடைய அந்த அந்த வாணிக காலகட்டத்தில் ரொம்பவுமே குறிப்பான பகுதிகள், அவங்களுக்கு பிடித்தமான பகுதிகள். அங்கே தான் அவங்க கோட்டை கொத்தளங்களெல்லாம் அமைச்சு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி முறை மாதிரி அங்கே இருந்து செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருந்த ஒரு பாதிரியார் ஆபிரகாம் ரோசர் அப்படிங்கிறவரும் அந்த சமய பணியை செய்திருக்கிறார். இந்த அளவுக்கு தான் நாம் அந்த டச்சுக்காரர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. என்ன வாணிகத்தில் ரொம்ப செல்வாக்காக இருந்திருக்கிறாங்க, போர்த்துகீசர்களோட மோதி இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் போர்த்துகீசர்கிட்ட அவங்க தோற்றிருந்தாலுமே கூட அதற்கப்புறம் பிற்காலத்தில் அவங்க அந்த எந்த போர்த்துகீசர்கள் தங்களை எதிர்த்தார்களோ, எந்த போர்த்துகீசர்கள் தங்களை தாக்கினார்களோ அந்த போர்த்துகீசர்களை ஒரு கை பாத்திரணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவில் முனைப்பாக இருந்து அந்த வாணிகத்தை சிறப்பான முறையில் இந்த போர்த்துகீசர்களை எதிர்த்து இந்த டச்சுக்காரர்கள் உருவாக்கிக்கூடிய அந்த தன்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. 1638, 1658, 1659 உள்ளிட்ட அந்த காலகட்டமெல்லாம் அந்த டச்சுக்காரர்களுடைய அந்த செல்வாக்கு ரொம்பவுமே ஓங்கி இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஆக இப்படியாக அந்த ஐரோப்பியர் கால வரலாற்றில் டச்சுக்காரர்கள் மற்ற ஐரோப்பியர்களை விட மிகவும் சிறப்பானவங்களாக தங்களுடைய பங்களிப்புகளை செய்து அந்த வாணிகத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.